கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 24வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலிருந்து எம்மை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே. ஓபரிப ஓபரா ஓபரி பரிபரிபரா ரே கரி கரா ரே கரி கரா ரே கமகர கரா. பாத்மோத்தி வினிலே பாப்தனை தேற்றினீரே, பாத்மோத்தி வினிலே பாப்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஓபா ஓபரபரா ஓபரிபா ரிபரிபரா ஓ பரிபரா ஓ பரகரா ஓ பனகசகரா. சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே. ஓபா ஓபபரா ஓபரிபா ரிபரிபரா அப்பரபரா அப்பரிபரா ஓபனகசகரா. ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றும் இந்த வேளையிலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், எங்க சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட். நம்ம ஆபிரகாமுடைய கிரியையில நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 3 தலைப்புகளை நம்ம பார்த்தோம். யாக்கோபு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் இருக்குது, விசுவாசத்தை நீ கிரியையில காட்டு அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் ஆபிரகாம நம்ம கொண்டாடுறாரு. ஆபிரகாம விசுவாசம் இருக்காண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மகனை கட்டளை கடத்தாம இல்ல. 3 தலைப்புகள்ல நம்ம அதை தியானிச்சோம். 2 தலைப்பை நம்ம பார்த்தாச்சு, ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தலைப்புங்கிறத நான் சொன்னதான் இது புரியும் உங்களுக்கு. பலன் இருந்தது, இப்போ இல்லை. ஃபர்ஸ்ட் தலைப்பு, ஆபிரகாம் பிறக்கும்போது நோயாளி கிடையாது, நடக்க முடியாதவர் கிடையாது, அவருக்கு முழு பலன் இருந்துச்சு. எப்ப வர அந்த பலன் இருந்துச்சுன்னா இஸ்மவேல் பிறக்கிறோம் அந்த பலன் இருந்துச்சு. இஸ்மவேல் பிறக்கும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி ஒரு வாலிபன் கல்யாணம் ஆன உடனேயே அடுத்த வருஷமே ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வருவானோ அதுபோல இஸ்மவேல் பிறந்துட்டான்.
காத்திருக்கவே செய்யல. அப்ப ஒரு காலத்துல ஆபிரகாமுக்கு பலன் இருந்துச்சு, அது இல்லாம வைத்துச்சு. முதல் தலைப்பு. இரண்டாவது, ஒருபோதும் பிரயோஜனமாக இருக்கவில்லை. இரண்டாவது தலைப்பு நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, சாராளுடைய கர்ப்பம். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று அவங்க நினைக்கிறேன், கவுண்ட் பண்ணல. செத்து போச்சு, தூக்கி போடணும், வேஸ்ட், டெட். அது ஒரு பொழுதும் பிரயோஜனப்பட்டதே இல்லை. உங்களுக்கு சொன்னேன், அந்த வயசுல ஒரு பொண்ணு காணும் கல்யாணம் தான் 10 பிள்ளையை பொறுத்து, அந்த அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு யூட்ரஸ் வேலை செய்யாம போச்சு. சரி, 2 தலைப்பை பார்த்தாச்சு. 3வது தலைப்பை பார்க்க போகிறோம். இப்ப ஈசாக்கு மறிக்க போகிறான். கொஞ்ச நேரத்தில் இருக்கிறது, ஆனால் அது இல்லாமல் ஆக போகிறது. 3வது தலைப்பு. யார் யாரெல்லாம் எழுதணும் எழுதிக்கோங்க. தலைப்புகள் எழுதுனா நீங்க தியானிக்கிறது இல்லையா சார், இல்லைன்னா என்னையா இதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்காண்டாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. முதல் தலைப்பு, பலன் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. சரீரம், ஆபிரகாம் சரீரம். 2வது, ஒரு பொழுதும் பிரயோஜனமா இருந்ததில்லை, சாரனுடைய கர்ப்பம். 3வது, ஈசாக்கு இருக்கானா, இருக்கான். உயிரோடு இருக்கானா, உயிரோடு இருக்கான். ஆனால் இனி கொஞ்ச நேரத்தில் அது இல்லாமல் ஆக போகிறது. இல்லாமல் என்னது, அத ஒரு சாம்பலாக மாறப்போகிறது. ஆபிரகாம் தெரியுமா, தெரியும். சாம்பலாக ஆக போவது நல்லா தெரியும். அந்த 3 தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு தியானித்திருக்கிறோம். சரி, ஆதியாகமம் 21வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். ஆபிரகாம் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது அதிகாரம் 33வது வசனத்துல, ஆபிரகாம் பேர்சாபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டார். ஆபிரகாமுக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா, ஆண்டவர் தொழுது கொள்ற ஒரு ஹேபிட் இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சோதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மாய்மாலம் பண்றியா அல்ல உண்மையிலேயே நீ நேசிக்கிறாயா? டெஸ்ட். நிறைய நேரம் மாய்மாலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாய்மாலத்துக்குள்ள நம்மளை விட சூப்பரா ஆக்ட் பண்றவங்க உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனா ஆதியாகமம் 22வது அதிகாரம் 22வது இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்ன காரியம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. ஆண்டவர் அடிமை பெண்ணை துரத்திருந்தார். இப்ப அவன் போயிட்டான். இப்ப இருக்கிற ஒத்த பிள்ளைதான். அதனால தலைப்பை நான் சொல்றேன், எழுதுறவங்க எழுதிக்கோங்க. இருக்கிறது, ஆனால் அது இல்லாமல் ஆக போகிறது. ஈசாக்கு இருக்கானா, இருக்கான். வாலிபன். முதல் தலைப்பு, பலன் இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லை. ஆபிரகாமுடைய சரீரம் ஃபர்ஸ்ட் தலைப்பு. 2வது, ஒரு பொழுதும் பிரயோஜனமாக இருந்தது, அது சாராளுடைய கர்ப்பம். ஆனால் இப்பொழுது என்ன இருக்குதுன்னா, அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது. என்ன மன மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு பையன் தான். அவனுடைய நகைப்பு, பேச்சு எல்லாமே என்னது, இந்த ஒரு பையன் தான். இவர் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் என்னுடைய வெர்ஷன் கிடையாது. சுரேஷ் ராமச்சந்திரன் இத அழகா ஒரு கதை மாதிரி சொல்லுவார். எனக்கு சொல்ல தெரியாது. சொல்லுவாரு, பையனை கூட்டிட்டு கிளம்பிடுவார். தாத்தால அப்பா சாரால் கேட்பாங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? என் பையன், நான் தொழில் சொல்லி தரணும். இதெல்லாமே என்னால் மாத்திரம்தான் இது முடியும், உங்களால யாராலையும் முடியாது. ஒரு கம்பு சுத்துவார். ஏன்னா இவர் நல்லா பவர்ஃபுல் மேன். பையனுக்கு சொல்லிக் கொடுப்பாராம் கம்பு சுத்துறதெல்லாம். ஒரு பெருமை, என் பையன் கம்பு சுத்துறான். அம்மா பாட்டிமா சொல்லுமா, எங்கேயாவது கண்ணில் இல்லை அடிபட்ட போது சும்மா இருக்க மாட்டேங்க. இங்க பாரு, ஜான் பிள்ளை ஆனாலும் இது ஆண் பிள்ளை, இது என் பிள்ளை. நான் எப்படி வளர்க்குறேனோ அப்படித்தான் நான் வளர்ப்பேன்ட்டு. நான் ஒரே சிரிப்பான், ஐயா பெருமையா பாரு ஐயா அப்படின்னு அந்த அம்மா கிண்டல் அடிக்கணும். இப்படி இவங்க வாழ்க்கை நகைப்பு ஃபுல்லா யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஈசாக்குள்ள இருந்துச்சு. ஆனா இனி கொஞ்ச நேரத்துல அந்த நகைப்பெல்லாம் போக போகுது. ஃபார் எவர் அல்ல, நித்தியத்துக்கு போகாது, கொஞ்ச நேரம் இது என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தார். அதனாலதான்
வசனம் எவ்வளவு தெளிவாக நமக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 24வது வசனம், ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலே நீதிமான் நீங்கள் காண்கிறீர்களே. இது லாஸ்ட் 3வது தலைப்பு நம்ம முடிக்க போயிடும். இப்ப இது நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு மிக மிக அருமையான ஒன்று. அதுங்க 10 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளைய, அது ஒன்றும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை முடியாது, எங்களுடைய சந்தோஷம் எல்லாமே எல்லாமே. ஆனா ஆபிரகாமுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இது ஒரு தற்காலிகமான பிரிவு, நிரந்தரமான பிரிவு அல்ல அப்படின்னு சொல்லி. அது அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. இந்த நாலேஜ் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தியானிச்ச வாசனத்தை திரும்ப வாசிப்போமா? ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம், அவன் தான் விசுவாசித்தவன். ஃபர்ஸ்ட் விசுவாசம் இருந்துச்சு. அவன் தான் விசுவாசித்தவன் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறதை போல் அழைக்கிறது. இப்ப என் வாழ்க்கையில ஒரு சாட்சி, பல முறை சொன்ன சாட்சி நான் சொல்லி ஆகும், வேற வழியே கிடையாது. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீவ் பிறந்து 3 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் நான் ஓபி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் மக டீனாக்கு திடீர்னு ப்ளீடிங் போயிட்டு வாட்டர் மாதிரி பிளட் போகுது. அவளை கார்ல, என் மாப்பிள்ளை இன்னைக்கு அங்கே இருக்காரு, விருந்தில் இருக்காரு, கார்ல வச்சு கூட்டு வராங்க. வந்தா அவளால் நடக்க முடியல. சரவணன் அவளை தூக்கிட்டு டாக்டர் மாவட்டத்தில் கொண்டு வைக்கிறான். ட்ரிப் போடுறாங்க, ட்ரிப் போயிட்டு இருக்குது. ஆனால் ப்ளீடிங் நிப்பாட்டு. என் மக, அப்பா ஜோமனுங்கப்பா, எனக்கு அப்பா ஜோமனுங்கப்பா அப்படிங்கிறான். நான் ஜும்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பிளட் வரிசையா போட்டுக்கிட்டே இருக்கும். 1 2 3. ராஜி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ராஜி தான் கூட நிற்கிறான். சொல்றா, சார் பிபி ஃபால் ஆகுது சார், 70க்கு வந்துருச்சு சார், 60க்கு வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ரீடிங் சொல்லிக்கிட்டே இருக்கா. என் மனைவி கதறி அழுகிறா, நான் எங்களை விட்டுட்டு போயிடாதம்மா, எங்களை விட்டுட்டு போயிடாதம்மா போயிடாதம்மா. நான் கதறி கதறி அழுகிறேன். இன்னும் அழ வேண்டும், என் ஆண்டவனை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு. இவருக்கு டெலிவரி பார்த்த டாக்டர்மா மதுரையில் வந்து அவங்க சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டாங்க. அப்போ அதுக்குள்ள அனஸ்தட்டிஸ்ட் மோகன் டாக்டர் வந்துட்டார். அவர் ஒரு சஜஷன் கொடுத்தார், யூட்ரஸை எடுத்துரும் டாக்டர், எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி எடுத்துரும், இப்போ ப்ளீடிங் நின்றுரும் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள லில்லி மோகன் இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க சொன்னாங்க, நான் 7:30 மணிக்கு எனக்கு ட்ரெயின் இருக்கு, நீங்கள் எனக்கு ஆட்டோ அனுப்புங்க, நான் நேராக அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன் அப்படின்னாங்க. நேராக எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. வந்த உடனே தியேட்டருக்கு கூட்டு போனாங்க. அந்த எந்த கர்ப்பப்பைக்குள்ள இந்த நச்சு போகாமல் இருந்துச்சோ அதை எடுத்துட்டாங்க. அப்படி சுருங்கிருச்சு. பிளட் போட்டாச்சு. நைட்டில் நான் கூட இருக்கேன், மக கூட இருக்கேன், எல்லாம் சரியாக போயிடுச்சு. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி. எந்த ஸ்டீவ் பிறந்து இங்கிட்டு கோண்டு பள்ளியா இருக்கான். என் மக ஒரு வார்த்தையை சொன்னா, அப்பா ஸ்டீவ் பாவம்ப்பா, அப்பா என் மாப்பிள்ளை பாவம்ப்பா. இந்த 2 வார்த்தை என் இருதயத்தை உடைச்சிருச்சு. ஏன் ஸ்டீவ் பாவம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் மறிச்சிட்டு ஒரு நேரத்தில் என்னுடைய கணவன் 2வது கல்யாணம் கட்டுவார், எனக்கு சித்தி வரப்போறாங்கிற ஒரு கவலை அவனுக்கு. ஆனா அதே ஸ்டீவ் 96% வாங்கியிருக்கான். சொல்லு, இந்த பசங்களுக்கு அவார்டு கொடுக்கறப்ப பசங்களுடைய அம்மாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்க சொல்லி கொடுத்துதான் இந்த பயம் மார்ப்பாங்கிறாங்க. சரி, இது என்னுடைய சாட்சி. ஆண்டவர்களை கைவிடாதபடி அன்னைக்கு காத்த இன்னைக்கு இருக்கிறேன். அவர் இல்லாதவர்களை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். சரி, வாசிப்போமா? இன்னும் சில சம்பவங்களை நம்ம கனெக்ட் பண்ணி வாசிக்க போறோம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். 42வது அதிகாரம் 36வது வசனம். 42, 36. யாக்கோப் ஒரே கவலை. ஏன் கவலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 42வது அதிகாரம் 36வது வசனம், அவர்கள் தகப்பனை யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளை அற்றவர்களாக்கிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனை கொண்டு போக பார்க்கிறீர்கள். அவர் என்ன சொல்கிறார்னா, பென்யமீன் இருக்கிறான், அவனை நில்லாம ஆக்க போகிறீங்க. இருக்குது, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம ஆக போகுது.
இவருக்கு அப்படி ஒரு கவலை. ஆனா ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி வந்து நிக்குது. நாற்பத்தி 5வது அதிகாரம் 26 வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்திற்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது, அவர்களை நம்பவில்லை. இவ்வளவு பொய் பேசுவாங்க, எப்பவுமே பொய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பல. ஆனா அவர்கள் யோசேப்போடு சொன்ன வார்த்தையில் யாவும் சொன்னபோது தன்னை ஏற்றுக்கொண்டு வரை யோசிப்பு வந்து வண்டிகளை அவருக்கு, இந்த வண்டிங்கிறது நம்ம மாட்டு வண்டி நினைப்போம். இது அன்னைக்கு என்னென்னமோ பெரிய பெரிய ராயல் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், ரதங்கள் இருந்திருக்கும். அதுல ஒரு பெஸ்ட் ரதம் வந்து யாக்கோபு கூட்டு போச்சு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாங்க, பென்யமீன் கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க கிட்ட, ஆனா இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வான், என்னை விட்டுட்டு போயிடுவான். இவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பென்யமீன் யார் அப்படின்னா ராகேல். ராகேலுக்கும், அதாவது இவருக்கு மனைவி மருமனையாட்டியெல்லாம் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ராகேல் தான். ஏன்னா அந்த ராகேலுக்காக அவரு மாமனார்கிட்ட வேலை பார்த்து இந்த வேதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, அவளுக்கு அந்த 7-14 வருஷம் அவருக்கு நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு டைம் அப்படி பறந்துருச்சு. இந்த அளவுக்கு அப்படியே டைம் என்ன செய்யுது, பறந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் யார அதிகமாக நேசிச்சானா, ராகேல். 2 பையன், ஒன்னு யோசேப்பு, அவன் இல்லாம போயிட்டான். இப்ப பென்யமீன், இவனையும் நீங்க கொண்டு வா பாக்குறீங்களே அர்த்தப்பட்டாரு. ஆனா எதுவுமே இல்லாதபடி 43வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க. 43:15 பிரயாணம் போகும்போது பென்யமீன் அவங்களோட கூட வந்திருக்கிற யோசேப்பு கண்டு ஒண்ணு கூட என்ன செய்யலாம், பியூட்டிஃபுல் ஒரு பிக்சர் கையில இருக்கா பென்யமீன், ஆனா கோயம்புத்தூர் இல்லாம ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவலை. சரி, இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். மார்க் 10வது அதிகாரம் எடுத்துக்கிறோம். 21. மார்க் 10:21. இங்க ஒரு வாசிக்கிறோம். ஒருவன் ஓடி வந்து முன்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கண்டிஷன் சொல்றாரு. இவன் சொல்றான், நான் சிறு வயது முதற்கொண்டு எல்லாம் நினைச்சிருக்கேன் வச்சிருக்கேங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உனக்கு இருக்குல்ல, அதை உன்னால இல்லாம ஆக்க முடியுமா கேட்கிறாரு. நம்ம பார்த்தோம், ஈசாக் இருக்கானா, இருக்கான், ஆனா கொஞ்ச நேரத்தில் இல்லாம ஆக போறான். பென்யமீன் இருக்கானா, இருக்கான், நீ கொஞ்ச நேரத்தில் இல்லாம ஆக போறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட நிறைய பணம் இருக்குல்லப்பா, அதை உன்னால இல்லாம ஆக்க முடியுமா? அது முடியாது, நோ சான்ஸ், அதை மட்டும் நீங்க கேட்காதீங்க. இயேசு அவனை பார்த்து, ஒரு குறைவு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று இருக்கிறத இல்லாதமாக்கு, இருக்கிறத இல்லாதமாக்கு, நீ போய் விற்று பரலோகத்தில் உனக்கு போக்கு சொன்னார், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடிதான். மிகுந்த ஆசீர்வாதனாலே இந்த வார்த்தைகள் துக்கத்தோடு போயிட்டான். ஆண்டோட்டம் நாங்கெல்லாம் சந்தோஷமா போவாங்க. இந்த ஐஸ்வர்யவான் இவனுக்கு இருக்கிறத இல்லாமக்கிறது அவனால முடியல. சரி, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல பவுல் தன்னிட்ட என்னெல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு பெரிய லிஸ்டை காட்டுறாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு லிஸ்ட காட்டுறாரு. 4வது வசனம், பிலிப்பியர் 3:4. மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வைக்கலாம். வேறொன்று, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேர்ந்தேன். இதெல்லாம் அவருடைய லிஸ்ட். பிளஸ் 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 பிளஸ். பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேல் கோத்திர எபிரேயன்,
பக்தி வேற தந்து, ஆனால் இவைகள் எனக்கு லாபம் அவெல்லாம் கிறிஸ்துவ நஷ்டம் என்று எண்ணினேன். இருந்துச்சு, இல்லாம ஆக்கிட்டார். பணக்காரனுக்கு இருந்துச்சு, அவனால இல்லாம ஆக்க முடியல. ஆனா பவுல் சொல்றாரு, இதெல்லாம் குப்பை தூசி, எனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனம் பாருங்க. பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு கண்டு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எதெல்லாம் எனக்கு பிளஸ்ஸா இருந்துச்சோ அதெல்லாம் மைனஸ். அது எனக்கு தேவையே இல்லை, தூக்கி போட்டுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல எது லாபம் அது நஷ்டமாக மாற்றுறதுக்கு அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. கலாத்தியர் 2:20. சிலுவையில் அறைகிற ஒரு அனுபவம். நமக்கு ஜாலியான வாழ்க்கை வாழலாம், சந்தேகமே இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல. இந்த நான்ங்கிறது என்ன எம்டி ஆக்கிட்டார், காலி பண்ணிட்டார். இது பவுல் தன்னுடைய இருந்த எல்லா பிளஸையும் என்ன செஞ்சாரு, தூர தூக்கி போட்டுட்டார். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அவர் இல்லாம ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தாரா? இருந்தார். எங்க இருந்தாரு? குட்டி பையன். குட்டி பையனை நீ பாக்குறீங்களாமா? இருக்கானா? இருக்கான். ஆனா அவனுக்கு ஒன்று நடக்க போகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 35வது வசனம், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போடும் என்றார். சிமியோன் தீர்க்கதரிசனம் சொல்றான். மரியாளே ரொம்ப சந்தோஷப்படாத, இது எல்லாத்தையும் பிளஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. புறஜாதியருக்கு ஒளியாகவும் ஜனருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ரைட்டு 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 ரச்சனித்த கண்ணுக்கு கட்டது. ஆனால் இது ஒரு நாள் இல்லாம ஆக போகுது சொல்லி 33 வருஷத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் ஆனால் அப்புறம் திரும்ப வந்தார். அது வேற. ஆனால் இருந்தாரா? இருந்தாரு. ஆனால் அந்த உன்னதமான தேவனுடைய குமாரன் பெற பாக்கியம் உனக்கு இருந்துச்சு, உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு நாள் இல்லாமல் ஆக போகுது. இது பிதாவுடைய திட்டம், உன் திட்டமும் என் திட்டமும் கிடையாது. ஆனா ஈசாக்க இல்லாமல் போறது இது பிதாவுடைய திட்டம். அதனுடைய சோதனை ஜெயிச்சது. இப்ப இதனுடைய நிரந்தரமான இழப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் நிரந்தரமான இழப்பு இதுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 2 வகையான காரியத்தை நம்ம அந்த வேதத்தில் பார்க்கலாம். ஒன்னு பரலோகத்தின் பொக்கிஷம். இன்னைக்கு நீங்க என்னதை இழக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவங்களால சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2000 ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் என்னை வந்து ஊழியத்தை கொண்டு வந்தார், போதிக்கிற டீச்சிங். ஒரு நாள் என்னுடைய தம்பி விமலேஷ் சொன்னார், எனக்கு உன்னைய பார்த்தா ஒரு நேரத்தில் ஆச்சரியமா இருக்குன்றார். எப்படி கண்டினியூஸா உன்னால மெசேஜ் கொடுத்துட்டே இருக்க முடியுது? சொன்னதே சொல்ல முடியாது, புது புது செய்தி கொடுக்கணும், அதுவும் உன்னால எப்படி கொடுக்க முடியாது? அதுதான்டா கிருபை. உனக்கு நல்லா தெரியும் என் மண்டையில எவ்வளவு மசாலா இருக்குன்னு சொல்லி. ஆனால் நான் என்னுடைய 2000 இந்த வருஷம் வரை என் வாழ்க்கையில 90% வேதத்திற்கும் ஆண்டவருக்கும் ஒதுக்கி இருக்கேன், இல்லாமல் போக பண்ணியிருக்கேன். நான் ஃபாரின் போயிருக்கேன்னா ஒரே ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கேன், சிங்கப்பூர். அதுவும் ஏன் போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மனைவி அவனால் என்கிட்ட வந்து ரொம்ப சோகமா சொன்னா, நான் என்ன பாவம் செய்தனோ ஒன்னே நான் கல்யாணம் கேட்டேங்க அப்படின்னா எனக்கு ஒரே சோகமா, ஏமா அப்படி சொல்ற? உங்க அண்ணன் ஒய்ஃபு அண்ணன் ஃபாரின் போகாத கண்ட்ரி கிடையாது. உங்க தம்பி வருஷத்துக்கு 1 மாசம் அமெரிக்கா, இப்ப அங்க அமெரிக்கால இருக்காரு. நான் மட்டும் உன்னை கல்யாணம் கட்டினால ஃபாரினா என்ன நேற்று பார்க்காமலே நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இவ்வளவு வருத்தப்படுறாளே போன்ட்டு சிங்கப்பூர் நான் ஸ்டீவ் குட்டி பையன், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கூட்டிட்டு போனோம். போயிட்டு ஒரு சொத்த கண்ணீர் வச்சு தான் நான் வந்தேன். எனக்கு அதில் வீடுன்னு பாட கிடையாது. சரி, அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும். இப்ப சில கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். கண்டிஷன் நம்பர் 1, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 17:18. இஸ்மவேல் உமக்காக பிழைப்பானார். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானார் என்று விண்ணப்பம் செய்தார். சரி, இது என்னன்ற நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லப்போம். இப்ப ஆண்டவருக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் சொல்லப்படாது. இதான் தலைப்பு. இன்னைக்கு இருக்கிறத இல்லாம ஆக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு பலியிட சொல்றாரு.
இங்க ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறப்பான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாமே சொல்லிட்டு ஜாதிகளுக்கு ராஜாவாக்குவே என்ன சொல்லிட்டாரு. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான பிள்ளை பிறக்கும் என்று தன் இருதயத்தில் சொல்லி இஸ்மவேல், அதாவது ஆண்டவரே அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இப்ப இது ஆசீர்வதிங்க. இந்த இஸ்மேல்னு ஒரு பையன் இருக்கான்ல, இருக்கிறத ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இனி வரப்போத பின்னாடி பார்ப்போம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த இஸ்மேல் இந்த ஒரு ஜெபம் பண்ணனால 19 அப்பொழுது தேவன் உன் மனைவி சாரால் நீச்சு அந்த பிளான மாத்தல. அவனுக்கு ஈசாக்கன் பண்ணாங்க, நித்திய உடன்படிக்கை அவனுக்கு ஸ்தாபிப்பேன் அப்படின்னாரு. இன்னைக்கு இஸ்மவேல்னால நம்ம படுற பாடு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 15 அடுத்து கண்டிஷன் 18-15. சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் நீ நகைத்தார். ஆண்டவர்கிட்ட நாம பொய் சொல்லக்கூடாது. ஃபேக்ட், ஆண்டவரே நீ இருக்கிறத இல்லாத போல் டெம்பரவரியாத்தை நீங்க மாத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் பொய் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் சொல்றாக்க நான் கிளவின்னு சொல்றா, ஆனா இது ஒரு பொய், இது சொல்லக்கூடாது. இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்த கண்டிஷன் 22வது அதிகாரம் ஆதியாகமம் 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு கொம்பு சிக்கிக்கிறது ஆடை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லல, என்ன சொல்லல, ஆடை பிடிச்சிட்டு போய் அதுக்கு பலி ஈடுன்னு சொல்லல, ஆனா செய்தார். ஆண்டோடைய பிளான் தெரியும். இன்னைக்கு எனக்கு குறித்து என்ன திட்டங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 2000 லட்சப்பட்டேன், 24 வருஷமாக அந்த கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டு போகிறார். இந்த ஊழியர் எனக்கு கொடுத்திருக்காரு. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே ஒரு தேவதூதனை பரலோகத்துல இறக்கி விடுங்க, அவன் ஒரு பெரிய லெட்டர் வரணும், உங்கள்கிட்ட லெட்டர் வரணும். இந்த லெட்டர்ல மகனே நீ போதிக்கிற ஊழியத்தை நீ செய்யி அப்படின்னு நான் எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ கொண்டு போறேன் இல்ல, போய்கிட்டே இரு. ஆபிரகாம் தான் செய்தார். ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகலை பிடித்து ஆண்டவர் சொன்னாரா? சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அதை செய்துதான் ஆகணும், அது ஒரு ஆப்ஷன் கிடையாது. தேவ திட்டம் நடந்துச்சா? நடந்துச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமை குறித்த ஒரு தேவ திட்டத்தை நாங்கள் கண்டோம் ஐயா. ஆவியானவரே கிரியையின் மூலமாக நீதிமான் ஆகிறான்கிற தலைப்பை இன்றோடு நாங்கள் முடிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.